பாரு கமருதீன் இல்லாத வரைக்கும் திவாகர் இப்படி தான் வச்சு செய்வாங்க. அதான் சொன்னேன்ல, பாரு கமருதீன் இல்லாத வரைக்கும் வாட்டர்மெலன் வாயை பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். வெஞ்சன்ஸில் இருக்காங்க. அதுவும் வந்து வாட்டர்மெலனு கிடைச்சாலே சும்மாவே வச்சு செய்வாங்க. அது நல்லா தொக்கா சண்டையெல்லாம் போட்டு எல்லார் மேலேயும் ஒரு வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து மாட்டிக்கிட்டாப்புல. அதுவும் இந்த பிரவீன்ராஜ் பார்த்தீங்களா, ஏன் 30 நாள் போனான்னு தெரியுதா? புத்தி வெளில வந்துருச்சு பாருங்கள். அவன் உண்மையான சுயரூபம் காட்டியிருந்தான்னு வச்சுங்க 10 நாளில் வெளில போயிருப்பான். காணாவினத்து புத்தியை காட்ட ஆரம்பித்தார் பார்த்தீங்களா. அவன் கொஞ்ச நாள் தான் எக்ஸ்போஸ் ஆகிடுவார். அவர்லாம் டைட்டில் ஏன் கிடைக்கல தெரியுதா? ஏன் பொட்டி எடுத்தார் தெரியுதா? இந்த எச்ச புத்தினால தான். இதே மாதிரி எச்ச கேவலமான ஒரு வெஞ்சன்ஸ் புத்தியை தான் யார்கிட்ட காட்டினார்? பாருக்கிட்ட காட்டினார். பாரு வந்து நாள் அந்த காட்டாஸ் முடிஞ்சோன்னே திட்டி ஏதோ பண்ணிடுச்சோன்னே அந்த காண்டிலே உள்ளே வச்சுக்கிட்டு இந்த கெல்ட்டு கனாவினத்து என்ன பண்ணான் அவன் அடுத்த நாள் வந்து வெளியே போகும்போது போய் கமருதீன்ட்ட, அவளை இவனால தான் நீ அழிஞ்ச, வந்து நீ என்ன கல்யாணம்லாம் பண்ணாத, நான் சொல்லக்கூடாதுன்னா இவெல்லாம் கல்யாணம் பண்ணா நீ இது பண்ணாத அப்படி எப்படின்னு எவ்வளோ வெஞ்சன்ஸை கக்கனா தெரியுமா? காணாவினத்தோட புத்தி வெளியே வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் 20 நாள் இருந்தான்னு வச்சுங்களேன், அவன் யாருங்கிறத அப்படி கிழித்து தொங்க விட்டுருவாங்க. பிரவீன்ராஜ் அவனும் ஒன்றும் இல்லைங்க, இவன் வந்து மேல் ஜாதி அவன் கீழ் ஜாதிங்கிற பிரச்சனை, அவ்வளோதான். அது ஏற்றுக்க முடியல அவனால். நம்மளை இப்படி பேசிட்டானே, நம்மளே அந்த பாட்டை பாட வச்சுட்டானே அப்படிங்கிற மாதிரி பிரவீன்ராஜுக்கு வந்து ஒரு வன்மம், அவ்வளோதான். இங்கே இந்த பிக் பாஸ் ஹவுஸில் வந்து என்னங்க இப்போ மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் ஒரே ஜாதி தானே, எல்லாம் கண்டஸ்டன்ஸு ஜாதி, அவ்வளோதான். ஆனால் எல்லாம் மிக்சர் சாப்பிடுவாங்க, புரியுதா உங்களுக்கு? காணாவினத்தை மிக்சர் சாப்பிட்டுட்டு தான் இருந்தார். என்னென்னா இந்த பாட்டை பாடி, காணாவினத்து பாட்டை பாடி இந்த வாட்டர்மெலன் வச்சு பெரியலானார். வேறு என்ன பண்ணியிருக்காரு? பாரு அளவுக்கோ கமருதீன் அளவுக்கோ கேம் ஆடிருக்காரா? அட்லீஸ்ட் வாட்டர்மெலன் அளவுக்கோ கூட கேம் ஆடலைங்க காணாவினத்து. சும்மா காணா சாங்கை பாடிக்கிட்டு அப்படி கவுண்டர் போட்டுக்கிட்டு இதுதானே ஓடினுச்சு. வேறு என்ன பண்ணார் அவர்? ஒன்றும் பண்ணல. புள்ளிப்பேன்னு தான் பண்ணார், வேறு என்ன பண்ணார்? இவன் என்ன பண்ணான்? பிரவீன்ராஜ் கரெக்டாக தூக்கியிருக்காங்க பாருங்க 30 நாளில். ஏன்னா உங்களால் நாத்தப்பாய் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். விக்கல் சுக்ரமா இங்கேருந்து வந்து பார்த்து ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான் பார்த்தீங்களா, கேவலமா, அதுதான் பிரவீன்ராஜ். பார்வை அடிக்கடி சொல்லும், பிரவீனை வச்சு செய்யும் தெரியுமா? பிரவீன்ராஜெல்லாம் வச்சு கிழிச்சு விடும், காணாவினத்தையும் வச்சு கிழிக்கும். ஸோ கம்முரு மாதிரி வர முடியாதுங்க கேமிங்க. என்ன தான் அவன் கோவப்பட்டாலுமே இவங்க அல்பங்க, இவங்க பற்றி கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்க பார்த்தீங்களா. அதாவது என்னென்னா, அந்த குரங்கு பொம்மை வேணும் எனக்கு வாங்கி தாமான்னு புரியல எனக்கு. அப்போ நீ உருவக்கேலி பண்ணுற அளவுக்கு அவன் அழகாக இருக்கானான்னு கேட்குறாரு திவாகர். கார் துப்பி விட்டார் பிரவீன்ராஜா. பெரிய அழகா நீ என்ன சும்மா தானே இருக்க, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்றார். அப்போ திரும்பி இந்த கிளாஸுக்குள்ளே தானே வருது. எல்லாம் ஒன்று தான்டா, இங்கே யாரும் மேலே கீழே இல்லைடா. இப்போ திவாகர் பெரிய மேல் ஜாதியாக இருந்தால் உனக்கு என்னப்பா? உன்னை யாரும் கீழ் ஜாதின்னு சொன்னாங்களா என்ன? பிரவீன்ராஜையும் காணாவினத்தையும் கீழ் ஜாதி அப்படின்னு யாரும் சொன்னாங்களா? வட சென்னையிலேருந்து வந்திருக்கான், இப்படி தான் தர லோக்கலாக கேவலமாக நடந்துப்பான், இப்படி தான் பேசுவான், ஒன்றும் தெரியாதவன்னு எதுவும் சொன்னாரா? காணாவினத்தை தான் அவர் பார்த்தாரு. நீ திவாகரா பாரு, காணாவினத்தா பாரு. அவன் மேல் ஜாதி நீ கீழ் ஜாதின்னு ஏன் பார்க்கணும்? ஏன் இந்த உனக்குள்ளே வந்து ஒரு மாதிரி இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் ஏன் இருக்குது? அதனால தான் இவர் இப்படி நடந்துக்கிறதே காணாவினத்து. ஆன்னு பதட்டப்படுறது ஏன்? அவரே சொன்னார், உன் சிம்மாசனத்தை யாரும் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னார் தெரியுமா விஜய் சேதுபதி. பலூன் பதி சொன்னா பாருங்க. இந்த மாதிரி இவனுக்கு தான் இந்த மாதிரி புத்தி இருக்கிறதுனால தான் சொன்னார். ஜாதியை வச்சு பண்ணாதீங்கடா கேவலமாக. அந்த ஒரு வெஞ்சன்ஸில் நீ ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. ஆமாண்டா நான் ஆர்டிஸ்ட் கிடையாது, நீ என்ன பெரிய இவன் ஆர்டிஸ்ட்டா? 30 நாளே போலே நெல்லி அப்படிங்கிற மாதிரி இவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எதுக்கு தாண்டா அடிச்சுக்கிறீங்க நீங்கள்? அதாவது என்னென்னா, மிச்சர் பாருங்கள், இதில் பெரிய காமெடி என்னென்னா, மிச்சர் கண்டஸ்டன்ட் சும்மா உட்காந்துருக்காங்க, இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க பாருங்க, கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க பொங்கல் வச்சு, பொங்கல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க 4 பேரும். யார்? மிச்சர் கண்டஸ்டன்ஸ் ஃபைனலிஸ்ட்டு, ஃபேக்கு, மக்கள் சப்போர்ட்டே இல்லாமல் வந்திருக்காங்க பாருங்க. பாரு கமருதீன் மக்கள் சப்போர்ட் உள்ள பாரு கமருதீன் வெளில இருக்காங்க, மக்கள் சப்போர்ட்டே இல்லாத 4 பேரும் உள்ள ஃபைனலில் இருக்காங்க. அவங்க கூட கண்டென்ட் கொடுக்கல, வாட்டர்மெலன் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காரு. பிரவீன்ராஜ் காணாவினத்தை அது தருதல், அது இவங்க கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. பதட்டப்பட்டு கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே உட்காந்து வந்து பேசிக்கிட்டு பாருங்க தருதலை மாதிரி. பிரவீன்ராஜும் வாட்டர்மெலன் கண்டென்ட் சூப்பர் கண்டென்ட், இதை உள்ளே கொடுக்கல எவனும். அப்போ கொடுக்கல பிரவீன்ராஜ். கமெண்ட் பண்ணுங்கள்.